அவங்க வந்து இன்னைக்கு வந்து 3 எம்எல்ஏக்களுக்கு பேசுறீங்க. அவங்க சபாநாயகரை பற்றி அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துக்கிட்டு வந்து பார்த்துருக்காங்க. ராஜினாமா செய்துவிட்டு வந்து பார்த்துருக்காங்க. இதே நீங்கள் ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணுறது தெரியல. வேற ஏதாவது உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்காங்க சார், உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்காங்க. இல்ல இது சம்பந்தம் விவசாய இந்த பயிர்க்கடன் நிறுத்த சம்பந்தம் வேற ஏதாவது அதான் மொத்தம் வந்து 16 லட்சத்தி இப்போ 16,96,000 விவசாயிகள் மொத்த பயிர்க்கடன் இருக்கு. அதுல வந்து 14,22,000 பேர் பயனடைகிறாங்க. 80% மேல இருக்கு. இப்ப சதவீதம் பார்க்கல, பட் 14,22,000 பேர் பயனடையும் வகையில் இன்னைக்கு வந்து இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுல வந்து மொத்தம் வாங்கின பயிர்க்கடன் வந்து 16,96,000. ஸோ அதில் 14,22,000 பேர் வந்து பயனடையும் வகையில் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இது பெரிய அளவிலான பெரும்பாலான விவசாயிகள் 80% மேற்பட்ட விவசாயிகள் பயனடையும் வகையில் தான் இந்த அறிவிப்பு. இல்ல அதுக்கான இதுதான் வந்திருக்கு. அதாவது சிறு குறு விவசாயிகள் வந்திருக்கு. 2.5 ஏக்கருக்கு கீழே 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்க விவசாயிகள், அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு கீழே இருக்க விவசாயிகள். ஸோ அந்த மாதிரி பிரிக்கப்பட்டதான். இது எப்பயுமே பயிர்க்கடன் அப்படிதான் சிறு குறு விவசாயிகளாக தான் கன்சிடர் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு யார் விவசாயிகளுக்கு கடன்களும் அந்த அடிப்படையில் கொடுக்கப்படும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து கடன்கள் அரசுக்கு எவ்வளவு கூடுதல் செலவாகுது சார் இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிவிப்புகளே கொடுக்கப்பட்டிருக்க 2,044 கோடி வந்து கூடுதல் செலவினங்கள் அரசுக்கு ஏற்படும். இதன் மூலமாக சுமார் 14,22,000 விவசாயிகள் பயனடைவார்கள். ஏற்கனவே இந்த விவசாய கடன் இல்லாம மற்ற ஒரு சில முக்கிய வாக்குறுதிகள் வந்து பொதுமக்களால எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வந்து தமிழகம் முழுவதும் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம், அதே போன்று ஒவ்வொன்றும் படிப்படியாக, ஏன்னா நிதி ஆதாரங்களை பார்த்து படிப்படியாக முதல்வர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் அதற்காகத்தான் நீங்க முதல்வர் பார்த்திருப்பீங்க. எந்த முதல்வரும் இல்லாத வகையில் காலையில வந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து பணியாற்றும் ஒரே முதல்வர் இதுவரைக்கும் தலைமைச் செயலகத்தில் இதான் முதல் தடவை பார்க்கறாங்க. மதிய உணவும் இங்கேயே அருந்திவிட்டு இங்கேயே இருக்கிற முதல்வர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதற்கான பணிகளை தான் செஞ்சுட்டு வர்றாரு. இன்னைக்கு கூட அந்த ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கும். முதல்வருடைய முக்கிய குறிக்கோளே பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் வழக்குகளையும் துரிதமாக நடத்தப்பட்டு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் தான் இன்னைக்கு காலையிலிருந்து எங்கள் எல்லாரையும் அறிவுறுத்தி என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சுட்டு செயல்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாம் எங்களை முடக்கி விட்டுருக்கோம். அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாம் பயணிச்சிருக்கோம். இல்ல மேகதாது விஷயத்துல அரசு ரொம்ப தெளிவா இருக்கணும். கண்டிப்பாக அந்த அணை கட்டுவதற்கான எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்போம். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அனைத்துக்கும் முன்னெடுக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன வழிகளில் இதை வந்து சட்டப்பூர்வமாக நம்ம தடுக்க முடியுமோ அந்தந்த வகையில் தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்நாடகாவில் வந்து இது தேவையில்லாமல் ஒரு இன்டர்ஸ்டேட் இஷ்யூவை வந்து இவங்க உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா அவங்க வந்து டீடைல்டு ப்ராஜெக்ட் பிளான் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இவங்க தேவையில்லாமல் இதை வந்து இப்போ இதை அந்த இடத்துல பூமி பூஜை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் கண்டிப்பாக இது சம்பந்தமான சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்க எங்கள் அனைவரும் அறிவித்திருக்கிறார். அடுத்த சில நாட்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கண்டிப்பாக இது வந்து எந்த அளவிலும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு 1% கூட இடம் கொடுக்காத அளவில் அதுக்கான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். இல்ல அது அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்கு. பட் நம்ம தமிழக முதல்வருடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்காரு. முதல்வர் கண்டிப்பாக இதில் எந்த அளவிலும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளும் இருக்கும். சட்டப்பூர்வமாக நம்ம உச்சநீதிமன்றத்திலையும் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்லையும் நம்ம வந்து பசுமை தீர்ப்பாயத்திலையும் நம்ம போய் முறையிட உள்ளோம். ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதலை முதல்வர் ஆல்ரெடி காலையில் கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை மின்தடை எந்த அளவுக்கு சார் ரெக்டிஃபை பண்ணிருக்கோம்? மின்தடை எந்த அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிருக்கோம்? இல்ல அது ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்க கடந்த ஒவ்வொரு நாட்களும் பார்த்துப்பீங்க. அதுக்கான இது வந்து மின் தட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ரிப்பேர்னால இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க அதுக்கான சேஞ்ச் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. தினமும் அதுக்காக தான் எல்லாரும் பணியாற்றிட்டு இருக்கோம். வெகு விரைவில் ஏன்னா நிறைய இடத்துல ப்ராப்ளம் வந்து லெகசி இஷ்யூ, அது இல்லாமல் ஒரு சில இடத்துல தேவையில்லாமல் வாண்டடா செய்யற மாதிரியான நிகழ்வும் பார்க்குறோம். அதுல போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அங்கங்க எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்றோம் அதெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. அதோடைய யாருன்ற நபர்கள் ஐடென்டிஃபை பண்ணா கண்டிப்பா முன்கூட்டி அறிவிப்பு முன்னாடியே இந்த முன்கூட்டி அறிவிப்பு வர முன்னாடியே பவர் கட் நிறைய இடத்துல இருக்குன்னு சென்னையில பல இடங்கள்ல பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்ல பவர் கட் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிகமான இதுல ஜம்பர் இஷ்யூ, ஃபியூஸ் ஆஃப், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ சொல்லியிருக்காங்க. இது ஏன் ஏற்படும் தான் பார்க்கணும். நிறைய இடத்துல லோடு வந்து அதிகமான லோடு சப்ளை ஆகுது.
ஏன் சப்ளை ஆகுன்ற பார்ப்போம். ஒரு சில பேர் தவறு செய்தால் அவர்கள் மீது அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. வேற சில காரணங்களில் இந்த மாதிரி அங்கங்க பழுதடைஞ்சால் அதை பழுதடைவதை சரி செய்ய 7 டீம் வந்து மொபைல் டீம் போட்டிருக்கோம். அந்த மொபைல் டீம் வந்து நீங்க 5 நாட்களுக்கு முன்னாடி டிலே ஆச்சு, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆன விஷயங்கள்லாம் உடனே சரி செய்வதற்கான பணிகள் அந்த மொபைல் டீம் செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த 2 நாட்களாக எந்த இடத்துலையும் பழுதானால் உடனே சரி செய்வதற்கான பணிகளை உடனே மொபைல் டீம் போய் அங்க போய் அட்டன் பண்ணி அந்த இன்ஜினியர்ஸ் மொபைல் டீம்ல அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸோட இருப்பாங்க, அவங்க போய் சரி பண்ணிருக்காங்க. இப்போ அந்த மொபைல் டீம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு வரோம். சீக்கிரம் அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா ஓரளவு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான போதுமான டீம்கள் வந்து களத்தில் இருப்பாங்க. கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் அதற்கான இது இருக்கோ அங்கெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ இன்னைக்கு மதுரையிலே ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து அங்க இருக்க ஏஐ வந்து பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி மின் தடைகள் ஏற்படுத்த ஒரு சில நபர்கள் முயல்கிறார்களோ அவங்க அந்த மாதிரி இதெல்லாம் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டுள்ளது.